Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா BSc Cardiac Technology. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon-ஐ டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கோர்ஸ் பத்தின என்னெல்லாம் டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா eligibility criteria, duration, major subjects, future scope, job roles, placement companies, salary package இத பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். What is BSc Cardiac Technology? Cardiac Technologyல எதை பத்தி மேஜரா லேர்ன் பண்ணுவீங்கன்னா ஹார்ட்டோட blood vessel conditions and vascularோட techniques and diagnosis treatments பத்தியும் and heart diseaseோட medical technologies பத்தியும் தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான eligibility criteria பாத்தீங்கன்னா 12thல PCB அதாவது physics, chemistry, biology mandatory-ஆ எடுத்து படிச்சிருக்கணும் and 50% of marks நீங்க 12thல ஸ்கோர் பண்ணிருக்கணும். and then சில யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் இயர் பாத்தீங்கன்னா 3 years plus 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், டோட்டலா 4 years படிப்பீங்க. நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துலயே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அதே கம்பெனி ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே உங்களுக்கு பர்மனண்டா ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கார்டியாக் டெக்னாலஜில என்னெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸா லேர்ன் பண்ணுவீங்கன்னா கார்டியாக் அனட்டாமி அண்ட் பிசியாலஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி, எலக்ட்ரோ பிசியாலஜி, கார்டியோவாஸ்குலர், ஃபார்மகாலஜி, cardiac angiography, cardiovascular pharmacology, medical ethics and law, clinical cardiology and case studies, stress and treadmill testing இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் செமஸ்டர் வைஸா லேர்ன் பண்ணுவீங்க. தென் ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் கார்டியாக் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா cardiac catheterization labs, electrophysiology labs, echocardiography departments, ICU, ECG, stress test, Holter, cardiovascular surgery, cardiac MRI, cardiovascular research centers இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் அதிகமாவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஜாப் ரோல்ஸ்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட், எக்கோ கார்டியோகிராஃபர், ECG டெக்னாலஜிஸ்ட், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் டெக்னீஷியன், ICU டெக்னீஷியன், வாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், ICD டெக்னீஷியன், கார்டியாக் டிவைஸ் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், மெட்ரானிக், பாஸ்டன் சயின்டிபிக், பயோட்ரானிக், டயக்னாஸ்டிக் மெடிக்கோ, லேப்கார்ப், IIT, எய்ம்ஸ், ICMR, NHM, ஃபைபிட் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். லீட் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸஸ் ஆன CCT, RCES, CE, CVT, CMDS அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் டாப் மோஸ்ட் மெடிக்கல் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நீங்க லீட் லெவல்ல ஒர்க் பண்ணலாம். ஃபைனலா இந்த ஃபீல்டுக்கான salary பேக்கேஜ் பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல இந்தியால 2.5 LPA to 8 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 5 LPA to 12 LPA வரைக்கும், மிட் லெவல்ல இந்தியால 10 LPA to 18 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 15 LPA to 35 LPA வரைக்கும், லீட் லெவல்ல இந்தியால 20 LPA to 30 LPA வரைக்கும் அண்ட் அப்ராட்ல 38 LPA to 55 LPA வரைக்கும் தாராளமா earn பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 50,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து வேறுபடலாம். சோ 12th கம்ப்ளீட் பண்ணன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடா படிக்கணும்னா தாராளமா கார்டியாக் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். மேலும் இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.